ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நம்ம தொடர்ந்தாப்பில் இப்போது இந்த ராஜேந்திரப்பட்டினம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் பற்றி பார்த்துட்டே வரும். இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரருடைய நமக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குன்னு சொன்னேன். அதையும் தொடர்ந்தாப்பில் இப்போ பார்த்துடலாம். இது எருக்கத்தம்புலியூர் அப்படின்ற பேரும் ஒன்று உண்டுன்னு சொன்னேன். எருக்கத்தம்புலியூர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஸ்தலத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டு தேவர்கள் முனிவர்களும் இங்கே பறவையாகவும் மரமாகவும் சுவாமி பூஜை பண்ணியிருந்தாலும், இந்த வேடர்கள்லாம் என்ன பண்ணுறா, இங்கே இந்த பறவையை அடித்து கொள்வது, மரத்தை வெட்டுறது, இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவாளுக்கு அசரீரியாக ஒரு குரல் கேட்குறதான், யாருக்கும் உபயோகமாகாத எருக்கத்த மரமாக இருந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே இருந்த எல்லாமே எருக்கத்தஞ்செடியாக மாறி போய்டுறதான். இந்த எருக்கம் பூவுக்கு இதுக்கும் இந்த வெண்குஷத்தை நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே எல்லாமே எருக்கம் பூவாக இருக்குது. ஸ்தல விருட்சமும் வெள்ளை இருக்காயிடுது. இது மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஸ்வேதன்ற அரசன் என்ன பண்ணால் ரொம்ப சிவபக்தன். அவனுக்கு முன்வின காரணமாக அவனுக்கு வெண்குஷ்டம் வந்துடுறது. அந்த வெண்குஷ்டம் நீங்கிறதுக்காக இந்த ஸ்தலத்துக்கு இங்கே இருக்க தீர்த்தத்தில் நீராடணும்னு அவனுக்கு வெண்குஷ்டம் நீங்க போயிடுறான் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. இதுக்கப்புறமா இந்த குமரேசப்பட்டினம்னு சொன்னேன் இல்லையா, அது பேர் ஒரு பேர் உண்டுன்னு சொல்லி சுவாமிக்கு குமாரசாமின்ற ஒரு பேரும் உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு இப்படி என்ன, சிவன் ஒரு தடவை பார்வதிக்கு வேதாகம நூலை உபதேசம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ பார்வதியோட கவனம் கொஞ்சம் சரி இருக்குது. இதனால கோபப்பட்ட சிவன் அம்பாளை பருவத புறத்தில் பிறக்க முடியாத சாபம் விட்டுறார். இதை பார்த்துட்டு இருந்த முருகனுக்கு தன் தாயை சாபம் விட்டாரே சிவபெருமான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு காரணம் அந்த வேதாகம நூல் தானேன்னு அதை கொண்டு போய் கடலில் வீசி எரிஞ்சாராம். இதை பார்த்துட்டு இந்த சிவபெருமான் கோவம் முருகனுக்கு சாபம் விட்டார். என்னென்னா, வணிக குலத்தில் நீ ஊமை பையனாக பிறந்து வந்துரு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கார். இது மதுரையில் தனபதி குணசாலினின்ற தம்பதிக்கு முருகப்பெருமான் அவளுக்கு மகனாக பிறக்கிறார். அங்கே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா அந்த தான் எல்லா சிவனூருக்கும் போய் சிவனை பூஜை பண்ணிட்டு இருக்கார். சிவஸ்தலத்துக்கும் போயிட்டு பூஜை பண்ணிருக்கார். ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே ஒரு சிவனை லிங்கத்தை உருவாக்கி இந்த சிவனுக்கு அவர் பூஜை பண்ணவும் இவருக்கு திருப்பி பேசும் திறன் கிடைக்கிறது அப்படின்றது தான் இது. இந்த அவருடைய பேர் உண்மத்த சன்மர்ன்ற பேரும் முருகப்பெருமானுக்கு. இந்த குமரனுக்கு இங்கே பேசுறதுக்கு திறன் கிடைச்சதுனால இந்த இடத்துக்கு பேர் குமரேசப்பட்டினம்னு ஒரு பேர் வந்தது. இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் கிரகம் சேர்க்கை உள்ளாலும் சரி, பார்வை உள்ளாலும் சரி, இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டவாலும் சரி, இந்த திக்கி பேசுகிறா இருக்கா இல்லையா, அவளும் சரி, கொஞ்சம் பேச்சே வரல, லேட்டாகுது அப்படின்னு நினைக்கிறவாலும், ஒழுங்காக பேசலை, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும்னு நினைக்கிறான். இந்த ஸ்தலத்துக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி அவள் வழிபாடு பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போகும்போது நிச்சயமாக அவளுடைய ஊழ்வினை பயன் நீங்க பெறுது. இது திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்கு வழி இந்த தெய்வத்தை, இந்த சிவனை வழிபடுறவா அவளை ஊழ்வினை பண்ண நீங்க பெறும், இது உறுதிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவாலும் சரி, இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இந்த குழந்தை வரம் வேணுங்கிறவா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவா, தன் குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறவா, இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் பூஜை பண்ணிட்டு வரும்போது அவளுடைய குறை நீங்க போயிடுது. அந்த நீங்கினதுக்கு அப்புறமா ஒரு தடவை போயிட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அவளுடைய இதை பிரார்த்தனை பூர்த்தி செஞ்சுக்கிறது தான் இன்றைக்கும் ஐதீகமாக வழக்கமாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். மார்ச் 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட கதிர்கள் சுவாமி மேலே விழுறது ஒரு வருஷமும். இதையும் நீங்கள் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணுங்க.